நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? காஃபி தூள் ப்ளஸ் சர்க்கரை போட்டாச்சு. போய் கடையில் காஃபியோ டீயோ குடித்தாலும் நம்ம அந்த ஈவினிங் டைம் வீட்டில் டீ வச்சு ரிலாக்ஸ்டாக உட்காந்து அந்த டீ குடிக்கிற சுகமே தனிங்க. நம்ம ஒர்க் ப்ரெஷரில் இருந்தோம், நம்ம வேறு ஒர்க் ப்ரெஷரில் இருந்தாலும் இந்த டீ வச்சு குடிக்கிற சுகமே தண்ணி இல்லை. தண்ணியா? தண்ணி இல்லை, தனி. தண்ணியா? பாலை பார்த்துனே இருக்கணுங்க. டப்புன்னு பொங்கி வந்துடுவான், அடுப்பெல்லாம் நாசி ஆகி போயிடும். அதுக்கப்புறம் உட்காந்து நம்ம திட்டு வாங்கிட்டு உட்காந்துருக்கணும். போதும் 2 பேத்துக்கு தான். காஃபி குடிச்சிட்டு நம்ம vlog ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஈவினிங் காஃபி. பாருங்கள், என்னப்பா விஜய் திருப்பி எங்கேயோ போயிட்டுருக்க அப்படின்னு கேட்குறீங்களா? புதினா தலையும் தயிரும் வாங்க மறந்துட்டேங்க. வாங்கிட்டு வந்துடுவோம். நடந்துகிட்டு இருக்கு கட்டிங் ப்ராசஸா? அடாடா, வாவ்! புதினா தலையை பறிக்க தேவையா? இப்படியே வச்சு அறிஞ்சிடலாமா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். பரவாயில்லையே. பீட்ரூட் இல்லை, சாரி, கேரட்டு, பீன்ஸு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க மக்களே. இங்கே என்ன இருக்குது? தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சுப்பா. சட்டி ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஏற்றுறது மட்டும்தான் பெயிண்டிங். சுடுதண்ணியில்? ஓகே, இப்போ இது என்ன தண்ணி? சுடுதண்ணி இல்லை, இது பச்சையா இல்லையே. ஆயில் ஊற்றுறதுக்கு வந்து அளவு இல்லையா? அட்டேங்கப்பா கைஸ், இந்த வியூ இருக்குல்ல, இது அப்படியே பாருங்களேன். எப்படி இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள், எண்ணெய் உள்ளே வந்து ஸ்பைசஸ் இருக்குது. இங்கே பாருங்க, வா, கலர்ஃபுல்லாக இருக்குது. பிரியாணி எப்படி வரும்னு தெரியல, கலர்ஃபுல்லாக வருமானு தெரியல. ஓ, எந்தளவுக்கு ரெடி ஆயிடுச்சா? ஓகே, இப்போ இந்த மாதிரி வரும்போது அடுத்து என்ன? புதினா தலையா? இந்த ஆயிலே ஃப்ரை ஆகணும் கரெக்டாக. அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு இறங்கும். இது எல்லாருமே வந்து நிறையா பார்த்துருப்பாங்க. இது நம்ம ஸ்டைல் பிரியாணி. அடுத்து வீட்லேயே அரைச்ச இஞ்சி பூண்டு இங்கே காட்டுவோம். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுப்பா. நல்லா ஃப்ரை பண்ணணும். ஓகே,
ஃப்ரை பண்ணியாச்சு. தொடச்சிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது என்னென்னா, இது வந்து ஏதாவது ஒரு ட்ராப்ஸ் இருந்துச்சுன்னா போதும், சும்மா போட்டு தொடன்னு தொடச்சி. நெக்ஸ்ட்டு டொமேட்டோ. சால்ட்டு போட்டுக்கலாம். ஜாடி. அப்படியே விழுந்து மேலால் பரன்னு தூவி விட்டு, அப்புறம் மலைச்சாரல் மாதிரி இங்கிட்டு ஒரு பரட்டு அங்கிட்டு ஒரு பரட்டு. நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஓகே, ஓகே. மசாலாலாம் போட தேவையில்லையா? வெஜிடபிள்ஸ் நல்லா ஃப்ரை ஆகும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மசாலா. ஓ, இந்த ட்ரிக்ஸ்லாம் தெரியாதனால தான் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? நல்லா ஃப்ரை ஆகும். பாருங்கள், நாட்டு முட்டை. இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், வேக வைக்க போகிறோம். ஓகே, இவ்வளோ தூரம் பண்ணமே, அரிசி எங்கே ஊறிட்டுருக்கா? எங்கே அரிசி? நான் கூட இவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு அரிசி ஊற்ற மாட்டேங்குன்னு நினச்ச மக்கள். இங்கே பாருங்கள், காட்டுற அரிசி நம்ம வீட்டு அரிசி தான். நார்மலாக பாஸ்மதி ரைஸோ இல்லை சீரக சம்பாவோ இல்லை. பட் நாங்கள் பிரியாணி செஞ்சாலும் சீரக சம்பாவில் தான் மோஸ்ட்லி செய்வோம். ஏன்னா அதுதான் வந்து ஒரு ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும். தனியாகவே இதுக்கு சீரக சம்பா ஃபேன்ஸ் குரூப் ஒன்று இருக்காங்க. ஏன்னா இப்போ சென்னையிலலாம் அதிகமாக சீரக சம்பா கிடைக்கிறதில்ல. என்ன கிடைக்குதுன்னா ஊற்றி போச்சு. இப்போ அடுப்பை மாற்றியாச்சு. பர்னரா? ஓ, இதெல்லாம் க்ளீனிங் ஆகிடுது. ஓகே, ஊற்றியாச்சு. பச்சா பத்தாது மேடம், ஆன் பண்ணோம். இதில் உரிக்கும் போது நல்லா ஈஸியாக இருக்குமா? ஓகே, இது ஒரு டிப்ஸ். அளவு எவ்வளோ அளவு? ஒரு கப் ஆஃப் ரைஸ்னா 2 கப் ஆஃப் தண்ணி. ஓ, நார்மல் ரைஸ், நீட்டு ரைஸ். சீரக சம்பானா அதுக்கு தகுந்த மாதிரி போடணும். ஓகே, இப்போ வந்து எப்போ 2.5 டம்ளர் ஊற்றணுமா? 2.5 டம்ளர் ஊற்றியாச்சு. அவ்வளோதானா? ஆம்லெட் ஆகிடுச்சு மக்கள்ஸ். பாருங்க என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு முட்டை வந்து பிரேக் ஆகிடுச்சு. என்ன பண்ண மாட்டேது? ஓகே, வச்சாச்சு, போட்டாச்சு. ஓ, முட்டையும் ரெடி ஆகிடுச்சா? இதுதான் கைஸ் ஆம்லெட்டான முட்டை. ஓகே, 4 முட்டை இருக்குது. இங்கே வந்து ரைத்தாவும் நெய் இருக்குது. லாஸ்ட்டாக ஊற்றுறதுக்கு நெய் இருக்குது. இங்கே பாருங்கள், அரிசி போட்டாச்சு. இங்கே ஒரு கிண்டிட்டோம்னா ஆசடிக்குதுப்பா. உண்மையில தான் நல்லா ஆசடிக்குது. அடுப்பு வந்து ஹை ஃப்ளேமில் இருக்குது. ரைஸ் வந்து தண்ணி வந்து கம்மியாகணும், ட்ரை ஆகணும். ட்ரை ஆனதுக்கப்புறம் 2 விசில். அதுக்கப்புறம் நெய் ஊற்றி தம்மு உடைக்கணும். ஓப்பன் பண்ணி நெய் ஊற்றி. A few moments later. பிரியாணி ரெடியா? அடாடா, அருமையாக இருக்கப்பா. வீட்டு அரிசி பரவாயில்ல, சூப்பராக இருக்குது. சீரக சம்பா பாஸ்மதிக்கு பிரியாணி மட்டும் இல்லை மக்களே, இங்கே பாருங்கள். சிக்கன் 65 வித்து பிரியாணி. அருமையாக இருக்கா? நெய். இது வந்து பிரியாணிக்கு சைடிஷாக கடையில் வாங்கினது, வீட்டில் போட்டதில்லை. நெய் ஊற்றியாச்சு. தம்மு உடைக்க போகிறோம். சாப்பிட்டுட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். மக்கள் கலரை பாருங்கள். சிவப்பு, இது என்னது, ஆரஞ்சு, வெள்ளை, இன்னொரு வெள்ளை. பிரியாணிக்கு ரைத்தா இல்லைன்னா அது பிரியாணி. ஃபஸ்ட்டு எங்கேருந்து போவோம்? 65 ஆல்ரெடி சாப்பிட்டோம், நல்லாயிருக்கு. பிரியாணி சூப்பராக இருக்குது. காரம் மைல்டாக தான் இருக்குது. டேஸ்ட் நல்லாயிருக்கு. ரைத்தோட முட்டை ரைஸ், முட்டை, நாட்டுக்கோழி முட்டை.
நைட்டு டின்னர் நீங்கள் சொன்ன மாதிரியே வெஜிடபிள் பிரியாணி. இப்போ அன்எக்ஸ்பெக்டடாக நம்மளுக்கு வந்து இவன் வந்துட்டான். ஸோ இவனோட வச்சு ஒரு பைக் சாப்பிடுவோம். கடையில் சாப்பிடவா இவங்க வந்து தெரிஞ்சு மசாலா ஆட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் செய்கிறது தான் ஹெல்தி. செய்வோம். மக்கள்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா பாய்.